அன்பான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கெல்லாம் கிருபையும் சமாதானமும் உண்டாகுக. இன்று நாம் நினைவு கூறப்போகும் தேவனின் ஊழியர் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர். அவர் 1506ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். அறிவாளியும் உயர்கல்வி பெற்றவருமான அவர் பாரிஸில் படிக்கும் காலத்தில் இக்னேஷியஸ் லொயோலாவை சந்தித்தார். முழு உலகத்தையும் அடைந்தாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் பயன் என்ன என்ற இயேசுவின் வார்த்தை அவரது இதயத்தை துளைத்தது. அதன் பிறகு அவர் தன் வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். அவர் இயேசு சபையின் ஜெசுவிட்ஸ் இன் ஆரம்ப உறுப்பினர்களில் ஒருவராக ஆனார். 1542ஆம் ஆண்டு அவர் இந்தியாவிற்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டார். கோவா மற்றும் தென்னிந்திய கடற்கரை பகுதிகளில் அவர் டயர்லெஸ்ஸாக சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார். மீனவர்கள், ஏழைகள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், குழந்தைகள் இவர்களிடம் அவர் அதிக அக்கறை காட்டினார். கிராமம் தோறும் நடந்து சென்று மக்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவின் அன்பை அறிவித்தார். விசுவாசத்தை வலுப்படுத்தினார். அவரது பணிகள் இந்தியாவிலேயே முடிவடையவில்லை. மலாக்கா, இந்தோனேஷியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். ஜப்பானில் அவர் கலாச்சாரத்தை மதித்து மக்களின் மொழி மற்றும் சிந்தனையை புரிந்து கொண்டு சுவிசேஷத்தை பகிர்ந்தார். இது அவரது ஞானத்தையும் மிஷன் மனப்பான்மையையும் காட்டுகிறது. சீனாவிற்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது அவரது ஆழ்ந்த விருப்பமாக இருந்தது. ஆனால் 1552ஆம் ஆண்டு சீனாவிற்கு அருகிலுள்ள சாஞ்சியான் தீவில் அவர் மறைந்தார். அவரது உடல் இன்று கோவாவில் பாதுகாக்கப்படுகிறது. அவரது வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் சுவிசேஷ ஆர்வத்தின் சாட்சியாக உள்ளது. கிறிஸ்துவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி: அழைப்பை ஏற்க தயாரிருங்கள். தேவன் அழைக்கும் போது பயமின்றி பதிலளிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பகிருங்கள். விசுவாசம் தனிப்பட்டதாக மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அன்பை செயலால் காட்டுங்கள். ஏழைகள் மற்றும் துன்புறுபவர்களை சேவிப்பது கிறிஸ்துவை சேவிப்பதற்கு சமம். ஜெபத்தில் வேரூன்றிய வாழ்க்கை, வெளிப்படையான ஊழியம், உள்ளார்ந்த ஜெப வாழ்க்கையால் நிலைத்திருக்க வேண்டும். செயின்ட் பிரான்சிஸ் சேவியரின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் விடுக்கிறது. நாம் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்காக முழு மனதுடன் வாழ்கிறோமா? கர்த்தர் நம்மை அவரது ராஜ்ய பணிக்காக பயன்படுத்துவாராக. ஆமேன். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை இந்தியாவில் விதைக்க காரணமாயிருந்த இவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.